ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலேயும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமே ஆனால் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களாய், வாழுகிறவர்களாய், ஜெயம் பெறுகிறவர்களாய் இருப்போம். இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டாராம். தேவ ஜனம், நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுவும் பரத்திலிருந்து வருகிற அந்த ஒத்தாசையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராலே வராது எல்லாம் பாவம். இன்னும் சொல்லணும்னா, விசுவாசத்தினாலே நாம் பெறாது எல்லாவற்றையும் நாம் பாவமாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய காரியம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நடக்க வேண்டும். இந்த மாதத்திலேயும் இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய கரம் நமக்கு நன்மை செய்கிற கரமாய் இருக்கிறது. ஒருவேளை தேவைகள் அதிகம் உண்டு. இந்த மாதத்துல, ஆண்டவரே, நான் ஏராளமான தேவைகளோடு கூட இருக்கிறேன், எனக்கு ஏராளமான காரியங்கள் தேவையாயிருக்கிறது, ஊழியங்களுக்கு, சபைக்கு, குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஏராளமான தேவைகள் நமக்கு இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசையை தருகிறவராயிருக்கிறார். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அவர் கொடுப்பார். நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்வோம், நமக்கு ஒத்தாசை வருகிறதான பர்வதத்தை மட்டும் நோக்கி பார்ப்போம். மனிதர்களையோ அல்லது குறிப்பிட்ட ஜனங்களையோ சொந்த பந்தங்களையோ நாம் நோக்கி பார்க்காதவர்களாக பரத்திலிருந்து வருகிறதான தேவனுடைய கரத்தை மட்டும் நோக்கி பார்ப்போம். நம்முடைய காரியம் எல்லாம் சந்திக்கப்படும், காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு நடத்துகிறதா இருக்கும். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல நாமத்தினாலே எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்துல ஒரு குறையும் இல்லையே. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் சந்திக்கிற தேவன், சம்பூர்ணமாய் தருகிற தேவன். ஆண்டவரே, இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் சம்பூர்ணமாய் பரத்திலிருந்து கர்த்தர் நீர் ஒத்தாசையை தருவீராக. ஆண்டவரே, அது பாதுகாப்பாய் இருக்கலாம், ஞானமாய் இருக்கலாம், அறிவாய் இருக்கலாம், புத்தியாய் இருக்கலாம், ஆலோசனையாய் இருக்கலாம், என்ன செய்வதென்று சொல்லி புரியாத நிலைமையாய் இருக்கலாம். எல்லாவற்றையும் பரத்திலிருந்து என் தேவனில் கொடுப்பீராக. அது பைனான்சியலா இருக்கலாம் ஆண்டவரே, இன்னும் இந்த மாதத்தினுடைய சகல நன்மையான தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் நீர் பரத்திலிருந்து தந்து ஆசீர்வதிங்க. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்துங்க. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே நமக்கு வானத்திலிருந்து ஒத்தாசை வரும். சோர்ந்து போக வேண்டாம். God bless you. God bless you.